உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க. என்ன கதவு மூடுறாரு? சார், நீங்க கொடுத்த டீடைல வச்சு மலேசியாக்கார மாதிரி பக்காவா நடிச்சிட்டேன் சார். நீங்க பேசின பணத்தை கொடுத்துடுவீங்கல்ல? முதல்ல சொன்ன வேலையை ஒழுங்கா செய். பேசின பணத்தை அப்புறம் தரேன். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் சார். எங்க கிட்ட ஒரு வேலை வந்துருச்சுன்னா அதை பக்காவா முடிச்சிருவோம். ஜனனி மலேசியாவுல ஒரு பெரிய திருடி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டா. ஜனனி கிட்ட கவனமா இருங்கன்னு இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அவ்வளவுதானே? நாங்க பாத்துக்கிறோம். நல்லா தான் பேசுறீங்க. அந்த ஜனனி திருடிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? சார், நீங்க விஷயத்த சொன்ன உடனே ஏஐ மூலமா வேற ஒரு திருட்டு வீடியோவை ஜனனியை வச்சு வீடியோவை ரெடி பண்ணியாச்சு. ஆமா சார், அந்த வீடியோ மட்டும் உங்க ஆளுங்க பார்த்தாங்க. ஜனனியோட கதை முடிஞ்சது. நான் வேணும்னா இப்ப போய் சொல்லட்டுமா? இப்ப வேணாம். மாமா நாளைக்கு தான் ஊர்ல இருந்து வராரு. அப்ப பண்ணுங்க. நீங்க சொல்றத மறு பேச்சு இல்லாம அவர் நம்பணும். அதுக்கு தான் சார் இந்த வீடியோ செட்டப். நீங்க கவலையை விடுங்க. சரி சரி, வீட்லயே இருந்தா சந்தேகம் வரும். சுசீந்திரன் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. அட பாவீங்களா, இவ்ளோ பெரிய திட்டத்தோட வந்திருக்கீங்களா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் இவங்களை பத்தின உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. இந்த விஷயத்தை நாம தான் சமாளிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையே. சரிங்க சார். பார்த்து சூதாரமா நடந்துக்கங்க. அந்த ஜனனி லேசுப்பட்டவ இல்ல. நாங்க பாத்துக்கிறோம் சார். சரி வாங்க. ராஜசேகர் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக தான் மலேசியால இருந்து வந்தவங்க மாதிரி இவங்களை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கான். என் மேல திருட்டு பழிய போட்டு எல்லாரையும் நம்ப வைக்க பிளான் போட்டிருக்கான். காலையில இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? ஐயோ, எவ்வளோ நகை! ஏய், வந்த வேலையை பார்க்காம ஏதோ பண்ணாத. தேவையில்லாம பிரச்சனை வந்துடும். பேசாம வாய் வச்சுட்டு சும்மா இருயா. நாம இந்த நகையை எடுத்தோன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல. நகை காணாம போன விஷயம் தெரிஞ்சா கூட பழி நம்ம மேல வராது. நாம தான் ஜனனி மேல பழிய போட போறோம்ல. இந்த நகை காணாம போனதுக்கும் ஜனனி தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கிடைச்ச வரைக்கும் லாபம்யா. உன் ஐடியாவும் நல்லதா இருக்கு. சரி சரி, சீக்கிரம் எடு. யாராவது வந்துட போறாங்க. இந்தா. அட பாவீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்ல இருக்க நகையை கொள்ளடிப்பீங்க? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தேன். வீடெல்லாம் சௌரியமா இருந்ததா? சார், எந்த குறையும் இல்ல சார். எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, நாளைக்கு என் ஃப்ரெண்ட் லதாவோட கல்யாணம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு ஷார்ட் நெக்லஸ் இருக்கும்ல, அதை மட்டும் கொஞ்சம் கொடுமா. அதுக்கு நான் தான் வரணுமா? நீயே போய் எடுத்துக்கோமா. காவேரி, நீயும் கூட போ. சரிம்மா. அப்புறம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? ஆச்சி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சீக்கிரம் எடு, போலாம். இரு. ஏய், நகை காணோண்டி. ஹேய், ஐயோ, இங்கதானே அம்மா வைப்பாங்க. அதான் எனக்கும் புரியல. இங்க பாரு, இதுலயும் இல்ல. வா, அம்மா கிட்ட சொல்லலாம். அம்மா, லாக்கர்ல இருந்து நகைய காணோம். என்னடி சொல்ற? ஒண்ணும் புரியல. ஆமாமா, லாக்கர்ல மேல. என்ன காவேரி? அப்பா, லாக்கர்ல இருந்த நகை எதுவுமே காணோம் பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விஷயம் மாப்ள? மாமா, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. மாமா, என்னன்னு சொல்லுங்க. மாமா, ஜனனி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரிலாம் நடக்குது.
மாமா என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சதான் பேசுறீங்களா? நீங்க என் மனைவியை பத்தி தப்பா பேசுறீங்க. மாப்பிள என்ன பேச்சு பேசுறீங்க? ஜனனி சிவாவோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. இருக்கட்டும் அத்த, சந்தேகம் வந்தா சொல்லிதானே ஆகணும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், யாரும் இங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாராயணன், என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க மருமக ஜனனி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. நாராயணன், என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஜனனிக்கு மலேசியால திருட்டு தான் தொழில். உங்க பையன் கிட்ட ஏதோ கம்பெனில வேலை பார்க்கறதா சொல்லி தான் பழகி இருக்காங்க. சிவா தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொன்னதுமே நான் ஜனனியை பத்தி விசாரிச்சேன். அப்பதான் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சது. நாராயணா, வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்கிற மரியாதைக்காக தான் உங்க மேல கை வைக்காம இருக்கேன். இங்க வந்து யார பத்தி பேசுறீங்க? You're talking about my wife, you bloody idiot. நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல சிவா, நான் உண்மையை சொல்றேன். எனக்கு பயம் இல்ல. ஜனனி உண்மையை மறைச்சுதான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. இத சொல்றதுக்கு நான் நிறைய தடவை முயற்சி பண்ணேன், ஆனா நடக்கல. நாராயணன், நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம எப்படிங்க பேச முடியும்? என்னங்க, அந்த வீடியோ எடுத்தீங்களா? காமிங்க. மாமா பாத்துட்டீங்களா? பாத்துட்டு மாப்ள, நீங்களும் பாருங்க. கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு திருட்டு வீடியோ தான். ஆனா அதுல ஜனனி இல்ல, நீங்க தான் இருக்கீங்க. Have a look at it. நீங்க நகையை திருடினது எல்லாமே அதுல படிச்சுட்டு தெரியுது. யோ, வீடியோ பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். அட பாவிங்களா, நீங்க திருட்டு பசங்களா? திருடத்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களா? ஹலோ, நீங்க யார் சொல்லி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். வேண்டாமா, வேண்டாம். நாங்க பணத்துக்காக பண்ணது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். யார் சொல்றா இப்பலாம் பண்ணீங்க? சொல்றா சொல்றா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.